நண்பர்களே, ஆஸ் எ சிஎஸ்கே ஃபேனா ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த பஞ்சாப்காரன் நம்மளை பஞ்சர் ஆக்கி விட்டு போயிட்டான். இதிலிருந்து ஒண்ணு மட்டும் தெரியுதுங்க. நம்ம டீமுக்கு 200 இல்ல, 230, 240 வச்சா கூட, அத டிஃபெண்ட் பண்ண முடியாதுன்னு மட்டும் தெரியுது. சரி வாங்க, இந்த மேட்ச்ல என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். இன்றைக்கி மேட்சோட பாசிட்டிவ்னு பார்த்தா நம்ம பேட்டிங் சொல்லலாம். லாஸ்ட் மேட்சை விட பேட்டிங் இந்த மேட்ச் சூப்பராகவே இருந்துச்சு. ஆயுஷ் மாத்திரே சூப்பராக செட் பண்ணி கொடுத்தாரு பேஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கான் நல்லா கேமியோ ஆடி கொடுத்தாரு. ஃபைனலாக நம்ம ஆரிச்சாமி நல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ டார்கெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 210 ரன் சிஎஸ்கே வச்சு கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா டார்கெட் பார்த்த உடனே சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம தான் வின் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். நம்ம தான் பவர் பிளே அப்படி ஆடுறோன்னு பார்த்தா பஞ்சாப்காரங்க பவர் பிளேவை அதோட பயங்கரமாக ஆடுறாங்க. ஒருத்தன் ஒரு ஏரியாவில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுறான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பிரியான் ஷாரியா பவர் பிளேவை நல்லா பண்ணி குடுத்துட்டு போயிடுறான். மிடில் ஆர்டரில பிரேம் சிம்ரனும், கோஹ்லியும் நல்லா பண்ணி குடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரவுடி ஐயர் ஃபினிஷிங்கில மேட்சையே முடிச்சு குடுத்துட்டு போயிட்டான். ஸோ இந்த மாரி ஒருத்தன் ஒரு ஏரியால நல்லா பண்ணதுனால, அவங்களால ஈஸியா வின் பண்ண முடிஞ்சது. அவங்க பேட்டிங் பார்க்கும்போது, உண்மையிலே நம்ம பேட்டிங்கோட அவங்க பேட்டிங் சூப்பராவே இருந்துச்சுங்க. நம்பலனாலும் அதுதான் நெஜம். நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி நம்ம இப்போ பவுலிங் யூனிட்டுக்கு வருவோம். ஸோ பவுலிங் யூனிட் தான் நம்ம கிட்ட இப்போ வீக்கா இருக்கு. அதில என்ன சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா, அகில் ஹசன உள்ள எடுத்துட்டு வரலாமா? அதே மாரி குர்ஜப்ரீத் சிங்க உள்ள எடுத்துட்டு வரலாமா? இந்த 2 சேஞ்ச் பண்ணா டீம்ல ஏதாவது சேஞ்ச் கிடைக்குமா? ஏன்னா இன்னும் 1 நாள் தான் இருக்கு. நம்ம அடுத்த சண்டே வந்து ஆர்சிபிய பெங்களூர்ல மீட் பண்ண போறோம். அதுக்குள்ள நம்ம பவுலிங் யூனிட்ட கரெக்ட் பண்ணியே ஆகணுங்க. உங்களோட தாட்ஸ் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.